கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரசாந்த். லேட்டாக வந்தா, நான் லேட்டாக வந்தா ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். அதே மாதிரி இப்போது பிரசாந்த் பற்றி சொல்லணும்னா லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி. அவர் இது ஆக்சுவலி சாகசம் சொல்லி டைட்டில் வச்சுட்டாரு. பட் ஜீன்ஸ் 2 சொல்லி ஒரு சப்டைட்டில் லோகோ கூட வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. காலைல தியாகராஜன் சார் சொன்னேன், என்ன சார் நீங்கள் ஒரு ஃபாரினர்னு வச்சு படம் பண்ணுற, இங்கே தமிழ்நாட்டில் யார் கிடைக்கலையா உங்களுக்கு சொல்லி சொன்னேன். என்ன அப்படி பிரசாந்த் பார்த்தா ஒரு ஃபாரினர் ஆஸ்திரேலியன் மாதிரி, ஆஸ்திரேலியன் கேர்ள்ஸோட அந்த பப்ளிசிட்டி, எக்ஸ்ட்ராடனரி பப்ளிசிட்டி அந்த மாதிரி இருக்கு. அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன். நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறோம். பை தி பை, ஹீரோ ஆஃப் தி டே தமன் இஸ் நம்ம வீட்டு பையன் மாதிரி, வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். சாங்ஸ் பார்க்க முடியல லேட்டாக வந்ததுக்காக, நான் இன்னொரு வாட்டி பார்க்குறேன். என்டையர் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும். ஆக்சுவலி தெரியும், ஆனால் பேசினா சிரிப்பாங்க எல்லாரும். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஆக்சுவலி இந்த சாகசம் இது என் ஃபர்ஸ்ட் மூவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியாகராஜன் சாரும் பிரசாந்த் சாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மியூசிக் கூட எல்லாம் ஆசம், நல்ல மியூசிக். தேங்க்ஸ் டு தமன் சார். ஐ சே ஆசம். இந்த ரோஷனுக்கு ரொம்பவே கச்சரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, and thanks to my parents also, and my cousin sister Jayshree, Sharmili, and my friend Nandini ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. and thank you so much. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த தியாகராஜன் சார் தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடத்துல படத்துக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்ச போது அந்த இடத்துல ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா இந்த அளவுக்கு பெரிய ஒரு லான்ச் பேட் எனக்கு கிடச்சிருக்குமானா எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா தமன் சார் அண்ட் தியாகராஜன் சார் அவங்க 2 பேர் தான் மெயினாக இதை உட்காந்து செதுக்கி நைட்டோட நைட் உட்காந்து கம்ப்ளீட் கிரெடிட் அவங்களுக்கு தான் போகணும். பிரசாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் பெரிய ஆக்டர். மணிரத்னம் சார், சங்கர் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நான் போய் ஏதாவது சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் என்னையும் ஒரு டெக்னீஷியனாக மதித்து நான் சொல்கிறத கேட்டு என்ன வேணும்னு பார்த்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணி கொடுத்து, ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து நிறைய நான் விஎஃப்எக்ஸ் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு, ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன்றதை விட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு கரெக்டான ஒரு இது. ஸோ இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணி இதை பெரிய ஹிட் ஆக்கி இந்த படத்தையும் பெரிய ஹிட் ஆக்கணும்னு எல்லார்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. சாகசம் சரித்திரம் படைக்கும். ஏன் தெரியுங்களா? அது இருக்கார் பாருங்க தியாகராஜன் சார். அது ஒரு டிக்ஷனரி, சினிமாவோட டிக்ஷனரி. வாழ்க்கைக்கு அர்த்தம் அனுபவம். இந்த சினிமாவில் நிறைய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் அத்தனையுமே அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அவ்வளோதான். அதனால தான் டாப் ஸ்டாருக்கு அந்த பீல பேர் வச்சிருக்காரு. பெர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தான் அந்த பிரசாந்த். எல்லாத்துக்கு மேலே எல்லாரும் சொன்ன நல்ல விஷயங்கள் என்னென்னா, இது ஒரு பாசிட்டிவான குடும்பம். அவருக்கும் 16 வயசு, அவருக்கும் 16 வயசு தான். அப்பாக்கும் சரி, பிள்ளைக்கும் சரி. Art has no age. They are so creative and they are so positive people. Age does not come into mind. You are always in love with cinema. That's why they call it the Sweet 16. என்னைய பொறுத்தவரை அவங்க 2 பேருக்குமே Sweet 16 தான். சொன்னார், ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, பக்கத்தில் நவாப் சார் சொன்னார், கிளாஸ்மேட். அவர் எப்படி இருக்கார், இவர் எப்படி இருக்கார் பாருங்க. அதான் பாசிட்டிவ் அண்ட் கிரேட்னஸ். அதை பற்றி கவலையே இல்லை. சயின்ஸ் எடுத்துக்கிட்டாவே விஞ்ஞானத்தில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஜீன்ஸ். அதான் ஜீன்ஸை பற்றியும் பேசணும், இந்த ஜீன்ஸை பற்றியும் பேசுவோம். இந்த ஜீன்ஸ் என்னன்னா, அப்பாவோட ஜீன் பிள்ளைக்கு வருது இல்லைங்களா? பட் அப்பா என்ன இருக்கோ அந்த ஜீன், பையனோட ஜீன் 100 times மோர் பவர்ஃபுல். அதுதான் டாப் ஸ்டார். அப்பாவுக்கு மிஞ்சிட்டாரு, என்றைக்குமே பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கலை உலகத்தில் அத்தனை பேருமே, இளைய தளபதி எடுத்துக்கிட்டா எஸ்.ஏ. சந்திரசேகரோட பையன்,
விஜய் சார் அவரும் சூப்பர் தான். இந்த பக்கம் சிவகுமார் சாரோட பிள்ளைங்க 2 பேர், சூர்யா சார், கார்த்தி சார், எல்லாருமே பிரமாதம் தான். விஷால் சார், அந்த கலை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே த ஜீன்ஸ் ஆர் ஃபார் மோர். ஏன்னா அது ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம். சிம்பிள் பட் அகெயின் பர்ஃபெக்ஷன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல் டைம் டு ரிலீஸ் த மூவி. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நல்ல படங்களை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உட்காந்துருக்காங்க. தனஞ்சயன் சார் வந்து ஆக்ஷன் சூப்பராக ஓடிட்டு இருக்கு, அதில் நான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி நல்லா ஓடிட்டு இருக்கு, அதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் தண்ணி வருவேன், ஜெயம் ரவி அவங்களும் இருக்காங்க. ஜெயம் ரவி, ஜெயம் ராஜா, மோகன் சார் எடிட்டர். ஸோ நல்ல படம் வந்தால் நிச்சயமாக வந்து வெற்றி அடையும். இந்த படம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், கீதை ஆகட்டும், ஒரே விஷயம் தான் சொல்லுது, என்ன விதைக்கிறையோ அதான் அறுவடை. நிச்சயமாக இந்த கண்டிப்பான உழைப்புக்கு அதுக்கு ஈடே வெற்றி நிச்சயம் சாகசத்துக்கு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் நம்ம விழா நாயகன் மிஸ்டர் டார்லிங் தமன். உங்களுக்கு தமனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நிறைய தெரியும். நைட் அண்ட் டே ஒரு மியூசிக்கில் இருக்கார். மியூசிக்கை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும்தான் தமனுக்கு. என்னன்னா, ஒன்றும் நீங்கள் அந்த வேலையை கெடுக்கணும்னா அந்த கிரிக்கெட் பாலை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரெக்கார்டிங்லேருந்து வெளியே வந்துடுவார். சச் எ டெடிகேட்டட், பேஷனேட், ஹார்ட் ஒர்க்கர். எல்லாருமே இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி எங்கள் சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லை சார், உங்கள் கூட நான் அந்த குடும்பத்தில் என்னை சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிபடி அண்ட் விஷ் திஸ் டீம் a fantastic success. Director, new first director, all success of the entire team. God bless. Thank you so much for this opportunity. நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், if you don't mind. Members of the dais, my friend the Consul General of Germany, diplomats from the Thai Consul, Uncle Tyagaraja, my friend Prashant, Taman. First of all, I want to congratulate all the crew members of the film, especially the producer, director Arun, my friend Prashant, who has done a wonderful job on screen, and a fantastic music by my good friend Taman. Congratulations, and I hope that this movie becomes an international hit, not only a state or a national hit. I pray, and we all pray, that this film becomes an international hit, sir. Just to bring to your knowledge that Prashant and me, we are friends from the age of 8 years. We were in the same class, in the same Don Bosco. From 3rd standard, we were in the same class. And not only in this... Na bade? Not only in the film industry, but the knowledge which Sir has. Whenever you speak to him, you can talk him on any subject possible. That is one thing which is God's gift, and I, as a student, I learned a lot of things from him, not only from one line, but from any topic you can speak with him, and it's very comfortable to be with you, sir. And with these words, I want to wish the whole crew, each and everyone here, all the best for the film, and we pray and hope that it becomes a big hit. Thank you so much. பார்த்தேன், அது எதுவுமே சொல்லாமல் போக முடியல. அதனால தான் வந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ யங்காக, அவ்வளோ ஒரு அதே எனர்ஜியோட பிரசாந்தை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் டே மாதிரி தான் தோணும். ஷூட்டிங்க்கு போகும்போது ஒவ்வொரு படமும் வந்து ஃபஸ்ட் படம் மாதிரி தான் தோணும். இந்த படம் வந்து நல்லா ஓடணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், நான் செஞ்சுருக்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரு ஆர்டிஸ்டினுடைய முழு கவனமே இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல். தமன், லவ்லி சாங்ஸ், ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ், அண்ட் ஐ திங்க் யூ சோஸ் த ரைட் வே ஆஃப் லிரிசிஸ். இல்லை, அந்த என்ன மாதிரி எந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த கபிலன் சார் எழுதியிருக்கிற பாடம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஐ திங்க் இட் ரீச் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம். காயத்ரி இருக்கா, யூனோ ஐவ் சீன் ஹர் as a child. I'm so happy to see you, doing so well. So all the best to the whole team. முக்கியமாக ஸ்டேஜில் உள்ள விஐபிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் டீம். அதில் சம்மந்தமே இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், விச் மீன்ஸ் ஐம் ஸ்டார்ட் டு மை சக்ஸஸ் ஃப்ரம் டுடே. அண்ட் முக்கியமாக மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிரசாந்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்த டே நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஷூட்டிங் சைடில். பட் இந்த ஒரு டே, இந்த ஒரு மைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
என் லைஃப்பில் அதிக தடவை பார்த்த படம் வந்து ஜீன்ஸ். 64 தடவை தேட்டரில் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நான் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 64 தடவை தேட்டரில் மட்டும் போய் பார்த்தேன். முக்கியமாக அண்ணன் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுற ஒரு சீன் இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் இன்னொரு மனசில் ஒரு சின்ன டவுட். சின்ன வயசில் நான் ஏதாவது சேட்டை பண்ணேன், என் அம்மா வந்து அடிக்கடி வந்து அந்த அப்போல்லாம் வந்து ஒளியும் போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் தியாகராஜன் சார் வந்தாருன்னா காமிச்சு பயமுறுத்துவாங்க. அப்பாரா ஏதாவது ஒழுங்காக சாப்பிட்லாம் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, சாரும் சரி பிரசாந்தனும் சரி அன்னையிலேருந்து அப்படியே இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஏஜில் அன்னைக்கு இருந்தாரா, இல்லை அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அப்படியே இருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தனோ அதே மாதிரி தான் சார் இருந்தாங்க. சரி, சார் ஏதோ எங்கே இருக்காரு, அண்ணன் பார்த்தாலும் அப்போது ஜீன்ஸ் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்காங்க. லைட்டாக ஒரே ஒரு நூல் மட்டும் தான் ஏறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆஃப்டர் தட் எனக்கு இது 3வது ஸ்டேஜ் பிரசாத்தில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். முதல் தடவை ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து ஹீரோவாக கிடையாது, அதில் ஒரு பாட்டை தான் இருக்கேன். அதுக்காக என்னை மலேசியா கூப்பிட்டு போயிருந்தாங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். என்னை ஸ்பான்சர் பண்ணி மலேசியா கூப்பிட்டு போய் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே பிரசாந்த் அண்ணன் வந்து அங்கே நிறைய ஆடியோ லான்ச்சில் வந்து அங்கே ஸ்டார் நைட்டில் ஷோவில் மலேசியாவில் ஆடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் லைவாக அண்ணன் ஆடுறப்போ அங்கே இருக்க ஆடியன்ஸ் எவ்வளோ கற்றுனாங்க, அந்த எனர்ஜி. அவங்க எனக்குலாம் வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா பயமேட்ச் ஒருத்தவங்க கத்துற அந்த நர்வ்ஸ்லாம் வந்து வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அந்தளவு ஒரு மேலே ஃபேன் ஆனாங்க. ஸோ அதை லைவாக பார்க்குறதுக்கு தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அ லாட். ஆக்சுவலி வந்து ஷார் பார்த்தோன்னே அதே பயத்தோட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தேன். பேசக்கூட இல்லை, அப்படி பார்த்து கண்ணில் அப்படின்னாரு 2 ஸ்டெப் வந்தேன் அப்படின்னாரு 2 ஸ்டெப் போனேன். அப்படி ஷோல்டர் போட்டு உட்கார வச்சாரு. அந்த டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அதே கைண்டான ஒரு ஸ்மைல். இவருக்குள்ளே தான் அந்த வில்லு இருந்தாரா இல்லை அவர் தான் வேறன்னு ஒரு டவுட் வேறு. தேங்க்ஸ். +2 படிக்கும்போது வைகாசி பகவாச்சு ரிலீஸ் ஆச்சு. நம்பர் பிரசாந்துக்கு எனக்கும் கிட்டத்தட்ட சம வயசுன்னு நினைக்கிறேன். 17 தடவை அந்த படம் பார்த்தோம். +2ல் நான் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு பிரசாந்த் ஒரு காரணம். அப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பிரசாந்த் மாதிரி இருக்கும். இப்போ ஹேர் இல்லை, ஸ்டைலும் இல்லை, அது வேறு விஷயம். சிந்திச்சு எல்லாமே சிந்திடுச்சு. வைகாசி பந்தாச்சு. அது பிரசாந்துக்காக ஒரு 10 தடவை, தேவா சாருக்காக ஒரு 10 தடவை, அப்படி வந்து தொடர்ந்து அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். அன்றிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்களுக்கு மேலே பிரசாந்த் சாருக்கு நான் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் ஹிட் சாங்கே வந்து ஹலோ திரைப்படத்தில் சலாம் குலாம் பாடல் தான். என்னுடைய 2வது படம் அது. முதல் படம் சீமான் சார், அண்ணன் சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வீரநடை. 2வது படம் தேவா சார் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஹலோ படத்தில் அந்த சலாம் குலாம் பாடல் எழுத வச்சார். ஒரு தீபாவளி திருவிழா அன்று, திருவிழா அன்று அந்த படம் வெளியாகி எல்லா சேனல்லையும் அந்த பாட்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. பட்டாசு சத்தத்தை விட ரொம்ப பரபரப்பாக அதிகமாக. ஆனால் அந்த பாட்டுக்கு என் பேரை போடல. வேற ஒரு பெரிய கவிஞர் மற்ற பாடல் எழுதினால மொத்தமாக அவர் பேரை போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆனந்த விகடனில் என்னுடைய புகைப்படம் போட்டு நாமத்துக்குமார் வருதுன்னு சொன்ன பிறகு தான் வெளில தெரிஞ்சது. அன்றிலிருந்து பிரசாந்த் அவர்களை நான் தொடர்ந்து ஒரு ரசிகனாக அவருடைய படங்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். மிக அன்பான ஒரு குடும்பம். தியாகராஜன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. தொடர்ந்து 4வது படம் அவருக்கு நான் எழுதிட்டுருக்கேன். ரொம்ப அவ்வளோ கவிஞர்கள் என்றால் என் எழுத்தின் மீதும் என் மீதும் ரொம்ப அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர் அவர். மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஆடியோ விழா கூட எங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தார். ஒவ்வொரு தடவையும் வந்து கவிஞர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுக்கும்போது அந்த பாடல் அதுவாகவே ஒரு வெற்றி பாடலாக உருவாகும். ஒரு நல்ல படைப்பு என்பது அடுத்த தலைமுறையின் ரசனையை தேர்ந்தெடுத்து கொண்டு தங்கள் அனுபவத்தை அந்த படைப்பாளி அந்த படைப்புக்குள் வைக்கும்போது அந்த பாடல் வெற்றி பெற்ற பாடலாக அமைந்து விடுகிறது. இந்த படத்தில் நான் 3 பாடல் எழுதியிருக்கேன். இந்த சயாங்கு பாடல், அப்புறம் ஆங்கிரி பேட்னு ஒரு பாடல். அந்த அடுத்த தலைமுறைன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அந்த ஆங்கிரி பேட் பாடலை நண்பர் தமன் டியூன் கொடுத்த பிறகு வீட்டில் நான் அந்த டியூனை கேட்டு ஒரு பல்லவி எழுதினேன். என் பையன் பக்கத்தில் வந்தான். என்னப்பா எழுதிட்டுருக்கீங்கன்னா, இல்லைப்பா ஒரு படம், புது படம், சாகசம் ஒரு படம், பாட்டு எழுதிட்டுருக்கேன். என்ன எழுதுனீங்கன்னா அந்த எழுதின பல்லவியை படித்து காட்டினேன். யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி எழுதுங்கப்பா, ஆங்கிரி பேர்டு, டெம்பிள் ரன்னு அப்படிலாம் போட்டு எழுதுங்கப்பா அப்படின்னா. அதுலேருந்து அந்த ஆங்கிரி பேர்ட் பெண்ணு என்று அந்த பல்லவி ஆரம்பமானது. டெம்பிள் ரன்னை வேற ஒரு படத்துக்கு எழுதிட்டேன் நான். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆக்கு பாக்கு வத்தலா பாக்கு தாம்புந்தையான்ட்டு முதல் வரியை பிடிச்சிட்டோம் ஸ்டுடியோவில்.
அதுக்கு அடுத்த வரையும் நான் நிறைய மேக்கப் பண்ணி எழுதிட்டு காரில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது சின்ன வயசில் விளையாடின பாட்டாச்சுன்ட்டு மறுபடியும் என் பையனுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் அடித்து ஆடவன்கிட்ட கொடுன்னு பையன்கிட்ட கொடுத்தாங்க. ஆக்கு பக்கத்தில் பக்கம் தான் அடுத்த லைன் நடன அஸ்குலக்கடி புஸ்குலக்கடி லாலா சுங்கி கொய்யாப்பா அப்படின்னா உடனே தியாகராஜன் சார் அடிச்சு, சார் 2வது லைன் மாற்றிடுங்க சார், இதுதான் கரெக்டான லைன் சார் அப்படின்னு சொன்னேன். சார் படம் பெரிய ஹிட்டான பிறகு என் பையன் பேருக்கு ஒரு செக்கு வேணும். நான் மகாலிபுரத்துலேருந்து வேறு ஒரு கம்போசிங் மேலே தாமதமாகிடுச்சு, மன்னிக்கவும். இந்த பாடல்களை நான் பார்க்கவில்லை, ஆனாலும் மிக அழகாக எடுத்திருப்பார்கள் என்று தெரியும். ஏனென்றால் அழகான ஒரு கதாநாயகன் உங்களிடம் இருக்கிறார். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் தமன் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராவையும் கலக்கிட்டு இருக்க ஒரு இசையமைப்பாளர். தொடர்ந்து நிறைய எனக்கு அவருடைய இசையில் ஹிட் சாங் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.